ஒரு மால் அப்படிங்கிறது உங்கள பொருட்கள் வாங்க வைக்கிறதுக்காக எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மைண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. மால்ல நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்க. மால்க்குள்ள போன உடனேயும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஜோன் பேரு டீகம்ப்ரஷன் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டீகம்ப்ரஷன் ஜோன் அப்படிங்கிறது என்னன்னா, உள்ள நுழைஞ்ச உடனேயும் முதல் 10 அடியில அங்க எதுவுமே இருக்காது. கூட்டமே எதுவுமே இருக்காது. அந்த இடம் தான் டீகம்ப்ரஷன் ஜோன். அதாவது உங்க மனச ஒரு கடைக்குள்ள போய் புதுசா ஒண்ணு பார்க்குறீங்க. ஸோ, அங்க உங்க மனச வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கான இடம் அது. ஸோ, அப்ப அப்படியே நீங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மைண்ட்ல அந்த இடம் பதிய ஆரம்பிக்கும். அங்கிருந்து தான் அவங்களுடைய கேமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா எக்ஸ்பென்சிவான ஐட்டங்கள எடுத்தோனே முதல்ல வைக்கவே மாட்டாங்க. நீங்க வேணா மாலுக்கு போறப்ப கவனிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் மால்ல உள்ள என்டர் ஆகுற இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு 10, 15 அடி ஸ்பேஸ ஃப்ரீயா விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் லைட்டிங் இருக்கும். ஒரு சென்ட் டிஃப்யூசர் மாதிரியான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. ஸ்லோவா ஒரு மியூசிக் பாடிட்டு இருக்கும். உள்ள போய் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க அந்த என்விரான்மென்ட்க்கு அடாப்ட் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல அதாவது அப்பதான் உள்ள ஒரு கடைக்கு போயிருக்கீங்க. அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல எடுத்தோனே முதல்ல எக்ஸ்பென்சிவான ஐட்டங்கள வச்சாங்கன்னு வைங்களேன், நாம கவனிக்கவே மாட்டோம். அதனாலயும் எடுத்தோனேயும் எக்காரணம் கொண்டும் எந்த எக்ஸ்பென்சிவான ஐட்டமும் மால்ல என்டர் ஆகுற இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அடுத்தது அவங்க பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு பண்றாங்க. அதாவது ஹை ப்ராஃபிட் நல்ல லாபம் வரக்கூடிய ஐட்டங்கள உங்க கண்ணுல படுற மாரி வைப்பாங்க. லோ காஸ்ட் ஆல்டர்னேட்டிவ அதாவது விலை கம்மியா இருக்கக்கூடிய அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் பொருட்கள் எல்லாத்தையும் கீழ வைப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு பிராண்டட் தேங்காய் எண்ணெய். நீங்க ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்க போயிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அந்த மால்க்குள்ள போய் பார்க்கும்போது, மேல விலை உயர்ந்த ஒரு நல்ல பிராண்டட் தேங்காய் எண்ணெய தான் அவங்க உங்க கண்ல படுற மாரி வச்சிருப்பாங்க. நல்லா கீழ எல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தான், அந்த லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் எல்லாம் கீழ தான் இருக்கும். உங்க ஐ லெவல்ல இருக்கவே இருக்காது. இல்ல நான் போய் வாங்குற தேங்காய் எண்ணெய் எல்லாம் ஐ லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வாங்குற தேங்காய் எண்ணெய்க்கு ஹை மார்ஜின் அந்த எண்ணெய் நிறுவனம் அந்த கடைக்கு குடுக்குது. அதனால அவங்க அத ஹை லெவல்ல வச்சிருக்காங்க. உங்க கண்ல படுற மாரி வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, கேக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குழந்தைகளோட ஐ லெவலுக்கு வைக்கிற மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, மேல எப்பயுமே டாப்ல இருக்காது. கீழ தான் இருக்கும். நாம போய் ஒரு சாக்லேட் எடுக்க போனா குனிஞ்சு தான் எடுக்கணும். ஸோ, அது குழந்தைகளோட கண்ணுக்கு தெரியிற மாரி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா அத ரேக் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐ லெவல்ல என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நாம எத பார்க்குறோமோ, அத தான் நம்ம வாங்கணும் அப்படின்றது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் சீன் இஸ் ஃபர்ஸ்ட் பிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணி உங்கள சைக்காலஜிக்கலா ஹிட் பண்ணி ஒரு பொருள அதிக மார்ஜின்ல இருக்கக்கூடிய பொருள வாங்க வைக்கிறது தான் இந்த ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜி. அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ட் பாத் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மால்ல என்டர் ஆகுறது ஒரு இடம், எக்ஸிட் ஆகுறது ஒரு இடம். நம்ம நார்மலா ஒரு கடைக்கு போயிட்டு வர மாரி, இல்ல ஒரு சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வர மாரி, ஒரே வேல போயிட்டு ஒரே வழியில எக்ஸிட் ஆக மாட்டோம். பெரிய பெரிய மால்ல என்டர் ஆகுறது ஒரு வழி, எக்ஸிட் ஆகுறது ஒரு வழி. இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு மிளகா பொடி வாங்குறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா, போயி ஃபுட்வேர் இருக்கக்கூடிய செக்ஷன் வழியா போயி, அதுக்கப்புறம் அங்க கிச்சன் யூட்டிலிட்டீஸ் இருக்கக்கூடிய செக்ஷன் வழியா போய் ஒரு பாக்கெட் மிளகா பொடிய தேடுறதுக்கு இந்த 10 செக்ஷன நீங்க கிராஸ் பண்ணி போவீங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 செக்ஷன்ல ஏதோ 1, 2 பொருள் நீங்க எடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு லாபம். நீங்க போனது மிளகா பொடி வாங்குறதுக்கு. ஆனா வாங்கிட்டு வந்தது எவ்வளோ பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத விட ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால தான் நம்ம மாலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுடைய அந்த ட்ராலி வந்து எப்பயுமே ஃபுல்லாவே இருக்குன்றத நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஸோ, என்ட்ரன்ஸ ஒரு இடத்துலயும், எக்ஸிட்ட ஒரு இடத்துலயும் வச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ நீங்க கடந்து வருவீங்க. நீங்க பார்ப்பீங்க. சிலருக்கு அது டெம்ப்ட் ஆகும். டெம்ப்ட் ஆயிடுச்சுன்னா, கன்ஃபார்மா வாங்கிருவாங்க. இதுக்கு பேரு ஐ கான்டாக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் நாம பெரும்பாலும் நம்மளுடைய பொருட்கள அதிகமா வாங்கிட்டு வரோம். ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ட் வாக்கிங் பாத் நம்ம ஒரு கடையில வைக்கிறீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு கஸ்டமர் 25% அதிக நேரம் அந்த ஸ்டோர்ல செலவு பண்றாங்க. அப்படி 25% அதிகமா செலவு பண்ணும்போது, ஏறக்குறைய 30லிருந்து 35% கூடுதலான விஷயங்கள அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க.
தேவைன்னு வந்தது ஒரு பொருள், ஆனா வாங்குனது 3 பொருள் அப்படிங்கிறது தான் ரிசர்ச்ல இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அடுத்த ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா, செக் அவுட் ஜோன் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பில்லிங் கவுண்டருக்கு பக்கத்துல எப்பயுமே பொருட்கள் இருக்கும். அவ்வளோ பெரிய மால்ல இல்லாத பொருளையா ஏன் கொண்டு வந்து பில்லிங் கவுண்டர் கிட்ட வைக்கிறாங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த சாக்லேட்டு, கடல மிட்டாய், பவர் பேங்க்கு, ₹99 காம்போ ஆஃபர் அப்படின்லாம் நெறைய விஷயங்கள் வச்சிருப்பாங்க. சூவிங் கம் வச்சிருப்பாங்க, பேட்டரீஸு, இயர்ஃபோன்ஸ் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள வச்சிருப்பாங்க. ஏன்னா, நீங்க வந்து அந்த கடைய ஃபுல்லா சுத்தி வந்து என்னென்ன பொருளெல்லாம் வாங்கணுமோ வாங்கியிருப்பீங்க. அதுல சின்ன சின்ன பொருள்லாம் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, நீங்க ஒரு மாரி போர்டாவும், டயர்டாவும் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில, "அடடா! இத மிஸ் பண்ணியிருப்போமோ! இது நமக்கு தேவை இருக்க வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லி ஒரு இம்பல்ஸ் பையிங் மோடுக்குள்ள போவீங்க. ஏன்னா, ஆல்ரெடி சுத்திட்டு வந்தாச்சு. டயர்டும் ஆயாச்சு. சரி இது தேவைப்படுது எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? அப்படின்றதுக்காக சாக்லேட்டோ, பேட்டரீஸோ அந்த மாரியான விஷயங்கள ஒரு இம்பல்ஸ் பை மோட்ல போய் வாங்குவோம். இப்படி செக் அவுட் ஜோன்ல உங்கள வாங்க வைக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? இம்பல்ஸ் ராக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு உங்கள பொருள் வாங்க வச்சு, அதாவது மால்க்குள்ள கூட்டிட்டு வந்து பொருள் பார்க்க வச்சு, அத வாங்க வச்சு உங்கள வெளியில அனுப்புற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி ஒரு காரணி இருக்கு. அடுத்தது கிராஸ் மெர்ச்சன்டைசிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க. அது என்னன்னா, பாஸ்தா செக்ஷன்ல பாஸ்தா மட்டும் இருக்காது. பாஸ்தா சாஸ் இருக்கும், சீஸ் இருக்கும், கார்லிக் பிரெட் இருக்கும். இதுதான் வந்து கிராஸ் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஒரு ஐட்டம் வாங்க போனீங்கன்னா, பண்டிலா அந்த டோட்டல் ஐட்டம் அதுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் உங்கள வாங்க வைக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாம்பார் பொடி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்திலேயே மிளகாய் பொடி, பருப்பு பொடி, சீரக பொடின்னு நெறைய வச்சிருப்பாங்க. பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் நம்ம ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவோம். நாம அத வாங்கணும்னு கூட நெனச்சிருக்க மாட்டோம். ஆப்வியஸா நீங்க எடுத்துட்டு போன ட்ராலியும் ஃபுல் ஆயிடும். இவங்க பேசிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா மால்ஸுமே ரொம்ப பேசிக்கா ஃபாலோ பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், ஒரு கஸ்டமர் உள்ள வந்துட்டா அவங்க ஒரு மாரி நல்ல ஃபீல்ல இருக்கணும் அப்படின்றதுல. அதனால தான் அவ்ளோ ஓப்பன் ஸ்பேஸ்லயும் அவங்க ஏசி போட்டு வைக்கிறது. ஸ்லோ மியூசிக் ஓடிட்டுருக்கும். நல்ல சில்லுன்னு ஏசி இருக்கும். நல்ல லைட்டிங் இருக்கும். ஸோ, அதுக்குள்ள போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆயிருவீங்க. ஸோ, அப்படி ரிலாக்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கடையில அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணா அதிகமா ஷாப்பிங் பண்ணுவீங்க. அதிகமா ஷாப்பிங் பண்ணா லாபம் கடைகளுக்கு தான். இதுல இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்றாங்க. அது என்னன்னா சென்ட் மார்க்கெட்டிங். சென்ட்னா நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் மட்டும் கிடையாது. நம்ம அந்த மால்ல உள்ள போயிட்டு வெளியில வர்ற என்ட்ரன்ஸ் வர்ற அதாவது ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு ஃபுட் கோர்ட் வச்சிருப்பாங்க. நாமளே சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நெனச்சா கூட, அது ஒரு மாரி குளோஸ்டு செக்ஷனா ஏசிக்குள்ள இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மெல் வந்து உங்கள சாப்பிடணும்னு தூண்டும். அதுதான் சென்ட் மார்க்கெட்டிங்ன்னு சொல்றாங்க. ஸோ, பெர்ஃப்யூம டெஸ்ட் பண்றது ஒரு பக்கம் அப்படின்னாலும், சும்மா போயிட்டு இருக்கிறவன சாப்பிட வா அப்படின்னு கூப்ட்டு சாப்பிட வச்சு, அங்கேயும் செலவு பண்ண வைக்கிறதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. மால்ஸ்லயும் எப்படி ஆன்லைன்ல அவங்க ஒரு நெறைய ட்ரிக்ஸ ஃபாலோ பண்றாங்களோ, அதே மாதிரி மால்ஸ்லயும் நெறைய ட்ரிக்ஸ ஃபாலோ பண்றாங்க. எம்ஆர்பி ரூ. 2499 ஆனா ஆஃபர் ரூ. 999 அப்படின்னு போட்டு, உண்மையிலேயே ரூ. 799க்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட ரூ. 999க்கு வித்துருவாங்க. அதே மாதிரி காம்போ ஆஃபர்ன்னு போட்டு, எல்லா பொருளையும் சேர்த்து வச்சு ஒரு காம்போவா இருக்கும். இன்ஃபாக்ட் அத தனித்தனியா நம்ம பிரிச்சு பார்த்தா, அதோட விலை இன்னுமே கம்மியா தான் இருக்கும். நாம பொதுவா தினம் தினம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து எப்பயுமே அந்த மாலோட எண்ட்ல தான் இருக்கும். காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு பால், சுகர், ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னாடியே இருக்காது. ஏன்னா, பொதுவா நம்ம மால்ஸ்க்கு போறது அந்த மாதிரியான பொருட்கள வாங்குறதுக்காக தான் இருக்கும். ஸோ, இந்த உங்களுக்கு தேவையான டெய்லி நெசசிட்டீஸ வாங்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு 100, 150 பொருள பார்த்து கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுல ஒரு 4, 5 எடுத்து போட்டீங்கன்னா கூட, நீங்க வாங்கணும்னு நினைக்காத பொருளையும் உங்கள வாங்க வச்சுருவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது, டேட்டா ட்ரிவன் பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வாரம் எந்த பொருள் அதிகமா விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த வாரமோ, இந்த மாசமோ எந்த பொருள் அதிகமா விற்பனையாயிருக்கு அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு குறிப்பிட்ட நாள்லயும் அவங்க வந்து ஒரு லிஸ்ட் மாரி எடுக்குறாங்க. அப்படி லிஸ்ட் எடுத்துட்டு, எந்த பொருள் அதிகமா விற்பனையாகுது, எந்த பொருள் கம்மியா விற்பனையாகுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ, ஒரு பாயிண்ட்ல அதிகமா விற்பனையாகிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து, கம்மியா விற்பனையாகிற பொருட்கள் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல மாத்தி வச்சுருவாங்க. கம்மியா விற்பனையாகிற பொருட்கள எல்லாத்தையும் அதிகமா விற்பனையாகிற பொருட்கள்ல அந்த இருந்த இடத்துல மாத்தி வச்சுருவாங்க. ஸோ, இப்படி மாத்தி மாத்தி பொருட்கள ஒரு மால்ல அடுக்கிட்டே இருக்கிறதுனால, சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ, இந்த மாதிரியான மால்ஸ்ல டிஃபரெண்ட்டா அடுக்கி வச்சு கலர் கலரா என்ன காமிச்சாலும்,
இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? லிஸ்ட் போட்டுட்டு போங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடி. அந்த லிஸ்ட்ட தாண்டி எந்த பொருளையும் வாங்க மாட்டேன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க. அத தாண்டி எதையும் வாங்காதீங்க. அதே மாரி கேஷ் பட்ஜெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேல நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க. கிரெடிட் கார்ட எடுக்கவே எடுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது சும்மா தான பார்க்குறோம். பார்க்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு விண்டோ ஷாப்பிங் பண்ணாதீங்க. விண்டோ ஷாப்பிங் பண்றது தான் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதனால சும்மா அப்படியே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அத செய்யவே செய்யாதீங்க. கடைசியில அது ரூ. 3000 ரூ. 4000 பில்லுல தான் கொண்டு போய் நிறுத்தும். அதே மாரி ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி இது நீடா, இது வாண்டா அப்படின்றத கவனிச்சு ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு அந்த பொருள வாங்குங்க. அரிசி அப்படிங்கிறது அதாவது சாப்பாடுங்கிறது நீட். ஆனா எனக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து இந்த சாப்பாடு தான் வேணும் அப்படிங்கிறது வாண்ட். ஸோ ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி இது நீடா, வாண்டா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு உங்களுடைய கார்ட்ல எடுத்து போடுங்க. ஸோ இப்ப நான் சொன்னது எல்லாமே மால்ஸ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய மல்டி க்ரோர் ரீட்டைல் சைக்காலஜி. நான் சொன்னத நம்பல அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் மாலுக்கு போறப்ப தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கவனிச்சு பாருங்க. உங்களுக்கே நான் சொன்னது உண்மைன்னு புரியும். இந்த கன்டென்ட் உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, கமெண்ட்ஸ்ல இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அத பத்தி டீப்பா ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் பார்க்குறேன். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன்.